Hello students, this video deals about 9th standard first pros learning the game extracted from Sachin Ramesh Tendulkar's autobiography Playing in My Way. அன்பு மாணவர்களே, 9ஆம் வகுப்பு ஆங்கிலம் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கரின் சுயசரிதையான, அதாவது சுயசரிதைன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் ஆட்டோபயோகிராஃபி சொல்லுவோம். பிளேயிங் இன் மை வே அப்படின்னு அவர் எழுதின அவருடைய அந்த சுயசரிதையிலிருந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம். அதில் ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க என்பதை நாம் வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபவுட் த ஆத்தர். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த லேர்னிங் த கேம் இது எழுதினவர் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர். நமக்கெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் தெரியும், ஆனால் அவருடைய முழு பேர் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். ஓகே, இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், காட் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு கடவுள் என்று உலக நாட்டில் அனைவராலும் போற்றப்படுகிற ஒரு தலை சிறந்த வீரர். இவர் நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். பார்த்தீங்கன்னா அது விளக்கமாக கொடுத்துருக்குறேன் என்னென்ன ஒரு சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சம் ஆஃப் த பிக்சர்ஸ் ரிலேட்டட் டு த லெசன். சச்சினுடைய அவருடைய அனுபவத்தை இங்கே பிக்சராக கொடுத்துருக்குறோம். அப்புறம் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய கிளாசரிஸ் தான் இது. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். ஓகே, இப்போ நாம் இந்த சுயசரிதை, இந்த ஆட்டோபயோகிராஃபியில் என்ன கொடுத்துருக்காங்க என்பதை நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். சச்சின் டெண்டுல்கர்ஸ் பிளேயிங் இட் மை வே அவருடைய ஆட்டோபயோகிராஃபியுடைய தலைப்பு. லேர்னிங் த கேம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் சச்சின் டெண்டுல்கர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. இங்கேருந்து தான் நமக்கு தொடங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் பொழுதே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கார். அவருக்கு ரொம்ப பிடித்தமான ரோல் மாடல் கூட சொல்லலாம், ரொம்ப பிடித்தமான வீரர்கள் யார் யார் அப்படின்னா அவர் 2 பேரை சொல்கிறாரு. ஒருத்தர் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் டீமை சேர்ந்த சுனில் கவாஸ்கரும், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் விஐவி ரிச்சர்ட்ஸ் அப்படின்றவர் தான் இவருக்கு ரொம்ப பிடித்தமான கிரிக்கெட் பிளேயர்ஸ். அவங்களுடைய ஸ்டைலை இவர் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவார். நமக்கெல்லாம் தெரிஞ்சு சச்சின் டெண்டுல்கர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் சச்சின் டெண்டுல்கருக்கு போலிங்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய போலிங் வந்து மேட்ச்சில் அந்தளவுக்கு போட்டதை விட அவர் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நெட்டில் போட்டது தான் ஜாஸ்தி. அவருடைய தொடக்க காலத்தில் சச்சின் படித்த ஒரு பள்ளியின் பேர் வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல். அவருடைய பூர்வீகம்லாம் மும்பை தான். ஆனால் சச்சினுக்கு ஒரு விஷயத்தில் அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய திறமை அவருடைய அப்பாவுக்கும் அவருடைய பிரதரான அஜித்துக்கும் தெரிய வருது. அது என்னன்னா, சச்சின் ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடக்கூடிய நபர் என்பதை அவங்க கண்டுபிடிச்சதால அவருடைய பிரதர் சச்சினை சர்தாஸ்ரம் வித்யா மந்திர் அந்த ஸ்கூலில் எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அந்த ஸ்கூலுடைய பிக்சர் தான் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அந்த சர்தாஸ்ரம் வித்யா மந்திருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலை சிறந்த கோச்சான ராம்காந்த் அர்ச்சகர் சார், கிரிக்கெட் கோச்சர் அவருக்கு கீழே நிறைய ஜாம்பவான்கள், கிரிக்கெட் ஜாம்பவான்கள் உருவாகியிருக்காங்க. அதனால் அஜித்துக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவருடைய தம்பியான டெண்டுல்கரை அந்த சார் ராம்காந்த் அர்ச்சகர் சார்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்து விடணும், அவர்கிட்ட ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதே போல் அந்த ஸ்கூலுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூல் கிரிக்கெட்டு அந்த கேமுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பள்ளியாக அது விளங்குது. ராம்காந்த் அர்ச்சகர் சார் அவர் வந்து வழக்கமாக என்ன பண்ணுவார்னா, சம்மர் கேம்ப், கோடை காலத்தில் கிரிக்கெட்டுக்கு கேம்ப் நடத்தி அதில் பல மாணவர்களுக்கு அவர் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு வழக்கமாக கொண்டவர். அதில் எப்படியாவது தன்னுடைய பிரதரான சச்சினை
எடுத்துன்னு போய் அந்த கேம்பில் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு அஜித் ரொம்ப ஆசைப்படுறார். ஒரு நாள் அஜித் சச்சினை கூப்பிட்டுன்னு அர்ச்சகர் சார்கிட்ட போய் ட்ரைனிங்கில் சேர்த்து விட கொண்டு போகிறாரு. அப்போ சச்சினுக்கு 11 வயசு, 11 இயர்ஸ். அர்ச்சகர் சாருடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கண்ட்ரோல் தான். பசங்களை விளையாட வச்சு பார்ப்பார். அது அவருக்கு பிடித்தமான, அவரை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களை அவர் தேர்ந்தெடுத்து அந்த சம்மர் கேம்பில் பயிற்சி தருவார். அதுதான் அந்த கேம்புடைய சிறப்பம்சம். அப்படி தான் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படுது. அவர் முன்னாடி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுது. அப்போ சச்சின் ரொம்ப சின்ன பையன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு பயங்கரமான ஜாம்பவான் முன்னாடி இப்போ என்ன பண்ணி ஆகணும், சச்சின் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டணும், அவருடைய திறமையை காட்டி ஆகணும். அந்த பயத்துலேயே என்ன பண்ணுறாருன்னா, நர்வஸ்லேயே சச்சின் அங்கே அவர் முன்னாடி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுறாரு. உடனே சார் அர்ச்சகர் சார் சச்சினுடைய பிரதரான அஜித்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னுடைய தம்பி ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், டூ யங்காக இருக்கிறான், அதனால் இந்த வருஷம் கேம்புக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அஜித் சச்சின் மேலே இருந்த அந்த நம்பிக்கையினால் சார் அர்ச்சகர் சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன அப்படின்னா, சார் எனக்கு என்னுடைய தம்பிக்கு இன்னும் ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுங்க, இன்னும் ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் சாதிச்சு காட்டுவான். அதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற பயத்தில் தான் அவன் இது போல் அவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அர்ச்சகர் சாரும் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறாரு. அவர் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிட்டு சச்சினுக்கே தெரியாமல் தூரமாக நின்று சச்சினுடைய பேட்டிங்கை பார்க்குறாரு. சச்சினும் அர்ச்சகர் சார் இல்லைன்ற தைரியத்தில் அவருடைய முழு திறமையை தைரியமாக விளையாடும்போது அப்போ தான் அர்ச்சகர் சாருக்கு சச்சினுடைய திறமை தெரிய வருது. சீயிங் him பேட்டிங் வெல், த கோச் agreed டு train him. சச்சினுடைய அந்த பேட்டிங் திறனை பார்த்த உடனே அர்ச்சகர் சார் இவர் நல்ல திறமையாக இருக்கிறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சினை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கோச்சிங்கில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம் சச்சின்ஸ் லைஃப். இந்த ஒரு வாய்ப்பு தான் சச்சினுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தருணம் அது, அந்த வாய்ப்பு. The camp involved a session every morning and evening at சிவாஜி பார்க். இந்த கேம்பில் 2 செஷன் நடக்கும். ஒன்று காலையிலையும் இன்னொன்று மத்தியானமும் தொடங்கும். ஒரு பிரேக் விட்டுட்டு மத்தியானமும் தொடங்கும். அந்த மத்தியானத்துலேருந்து அது லேட் ஈவினிங் இருட்டுற வரைக்கும் அந்த கேம்ப் தொடரும். இங்கே டைமிங் இருக்குது பாருங்கள். த ப்ராக்டிஸ் வாஸ் ஃப்ரம் 7:30 AM to 10:30 AM காலையில். இந்த செஷன் முடிஞ்சு ஒரு பிரேக், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப்டர்நூன் தொடங்கும். அப்போது அது வந்து இருட்டுற வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இங்கே என்ன விஷயம்னா, சிவாஜி கேம்பும் சச்சின் இருக்கக்கூடிய பாந்திரா பகுதியும் ஒரு 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. பஸ்ஸில் 40 நிமிஷம் 40 மினிட்ஸ் எடுக்குமா. அதனால் சச்சின் ரொம்ப காலையிலேயே எழுந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா ஒரு க்ரௌடட் சிட்டி தான் மும்பை, நமக்கெல்லாம் தெரியும். அதனால் அங்கே பார்த்திங்கன்னா சச்சின் காலையிலேயே பஸ் பிடிச்சி ரொம்ப சீக்கிரமாக எழுந்து இந்த இடத்த வந்து அடைஞ்சாகணும். ஸ்டார்டிங்கில் சின்ன பையனில் சச்சின் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது. ஏன்னா ஒண்டியாக போகணுன்றதால அவருடைய பிரதரான அஜித் வந்து சச்சினை கொஞ்ச நாள் கம்பெனி கொடுத்து பஸ்ஸில் கூப்பிட்டுன்னு வர்றாரு. அப்படி வரும்போது சச்சினுக்கு அவருடைய பிரதர் அஜித் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய சிரமங்களை குறித்து விரிவாக சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்வர்சேஷன், அந்த கிரிக்கெட்டை பற்றி அவங்க உரையாடுகிற அந்த கான்வர்சேஷன் சச்சினுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சச்சின் இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். நீங்கள் அந்த அவருடைய மனநிலையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். என்னென்னா இப்போ சச்சின் வந்து ஒரு கேம்பில் இருக்கார், ப்ராக்டிஸில் இருக்கிறாரு, ஒரு ட்ரைனிங். அப்போது அவங்களுடைய கவனம் முழுசாக எங்கே இருக்கும், அதில் தான் இருக்கும். அப்படி பஸ்ஸில் போகும்போது கூட அதை பற்றியே இவங்க பேசின்னு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்தும் கிரிக்கெட்டில் எக்ஸ்பர்ட்டு தான், அவருடைய பிரதரான அஜித்தும் எக்ஸ்பர்ட்டு தான். அவர் என்ன பண்ணுறாரு, சில நோட்ஸு நம்ம சச்சினுக்கு கொடுக்குறாரு. அது எப்படி பேட்டிங் விளையாடணும், என்னென்ன நுணுக்கங்கள் நமக்கு தேவை அப்படின்றத குறித்து விரிவாக சச்சினுக்கு சில நோட்ஸை கொடுக்குறாரு. அந்த நோட்ஸு சச்சினுக்கு இறுதி வரை அவருடைய கெரியர் ஃபுல்லாகவே அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த நுணுக்கங்களை சச்சின் கற்றுக்கொள்ள முன் வந்தார். இங்கே ஒரு
என்னதான் இப்போ அவர் ஜாம்பவான் நம்ம பேசப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்களை சச்சின் சந்திச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் கிட்ட இருந்தது ஒரே ஒரு செட்டு கிரிக்கெட் க்ளோத்ஸ் தான். ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு. சச்சின் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸில் விளையாடிட்டு உடனே அதை போய் துவைச்சி ஆகணும். துவைச்சி போட்டு வெயிலில் காய போட்டு அதை லஞ்ச் வரைக்கும் அதுக்கு டைம் அது காஞ்சிடணும். இல்லைன்னா அந்த ஈரமான துணியை தான் சச்சின் போட்டு மேட்ச் ஆட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். இருந்தாலும் அவர் காலையில் செஷனில் போய் அதை துவைச்சி காய போட்டுறாரு வெயிலில். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து லஞ்ச் முடிஞ்ச உடனே அதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அவர் விளையாடுவார். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, ட்ரெஸ் முழுதாக காஞ்சாலும் எப்போவுமே அவருடைய பாக்கெட் மட்டும், ஏன்னா ட்ரெஸ்ஸில் பாக்கெட்டு கொஞ்சம் துணி ரஃபாக இருக்கும்ல, அந்த பாக்கெட்ஸ் மட்டும் ஃபேண்ட்டில் மோஸ்ட்லி காயாமலே இருக்கும். அதான் இங்கே சொல்கிறேன். ஃபார் த என்டையர் டியூரேஷன் ஆஃப் த கேம்ப் சச்சின் பிளேட் வித் வெட் பாக்கெட்ஸ். வெட்டுன்னா ஈரமான இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்லேயே சச்சின் தன்னுடைய அந்த கேம்ப் ஃபுல்லாக விளையாடி இருக்கிறாரு. துணி காஞ்சிரும், ஆனால் பாக்கெட்டு காயாது. கஷ்டமான ஒரு நிலைமை தான். His coach Archgar advised Sachin to change his school if he really wanted to pursue cricket seriously. Archgar சார் சொல்லுவார், இப்போ நீ வந்து இன்னும் கிரிக்கெட்டில் சாதிக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஸ்கூலை மாற்றிட்டு நீங்கள் சத்தாஸ்ரம் வித்யா மந்திருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறார். சச்சின் கிட்ட சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபாதரும் பிரதர்கிட்டையும் கூப்பிட்டு இதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதே போல் சச்சினும் தன்னுடைய பள்ளியை சத்தாஸ்ரம் வித்யா மந்திருக்கு மாற்றிக்கிறாரு. இங்கே அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இது. என்னன்னா, இங்கே தான் அவர் கிரிக்கெட்டை நல்லா கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கேம்பில் மொத்தம் டோட்டலாக 60 டேஸ் கேம்ப்பு, மொத்தம் 55 மேட்சஸ் விளையாடுறாரு. அந்த மேட்சஸ் சச்சினுடைய திறமையை வளர்த்தற்கு ரொம்பவே பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அழகான ஒரு ட்ரிக்ஸை அர்ச்சகர் சார் ஃபாலோ பண்ணுவார். பிரேக்கில் சச்சினுக்கு காசு கொடுப்பார். காசு கொடுத்து போய் எதனா சாப்பிட்டு வா அப்படின்னு. சச்சின் தனக்கு மிகவும் பிடித்தமான உணவான வடைப்பாவை போய் அழகாக சாப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் முடிஞ்சு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரொம்ப குரூஷியலான ஒரு டைம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சகர் சார் ஸ்டெம்ப்பு மேலே 1 ரூபி காயினை வச்சிருவார். அந்த காலகட்டத்தில் ₹1 ரொம்ப பெரிய காசு. இப்போது சாதாரணமாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வரணும், ஒரு கமிஷன் மாதிரி வாங்குவாங்க குழந்தைங்க. அதுவே பார்த்திங்கன்னா எப்படியோ 10 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ₹1 கொடுத்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். இங்கேயும் சச்சினுக்கு அந்த ₹1 ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அர்ச்சகர் சார் என்ன பண்ணுவார்னா, ஸ்டம்ப்பு மேலே ₹1 வச்சிருவார். 15 மினிட்ஸ் டைம் தருவார். அந்த 15 மினிட்ஸு சச்சின் பேட்டிங் பண்ணோம், பவுலர்ஸ் எல்லாம் பவுலிங் போடுவாங்க, சுற்றி பிளேயர்ஸ் ஃபீல்டிங்காக நிற்பாங்க. இப்போ சச்சினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 மினிட்ஸும் அவுட்டே ஆகக்கூடாது. ஸ்டம்ப்பும் அவுட் ஆகக்கூடாது, கேட்ச் அவுட் ஆகக்கூடாது, ரன் அவுட்டு எந்த அவுட்டும் ஆகக்கூடாது, எல்பிடபிள்யூ கூட ஆகக்கூடாது. அப்படி அவுட் ஆகாமல் அவர் வந்து நிலைச்சி 15 மினிட்ஸ் நின்னார்னா அந்த ₹1 சச்சினுக்கு. அப்படி சப்போஸ் அவர் அவுட் ஆகிட்டார்னா அந்த ₹1 அவருக்கு கிடைக்காது. ஸோ அந்த 1 ரூபியை வின் பண்ணுறதுக்காக சச்சின் ரொம்பவே கடினமாக பால் எல்லாத்தையும் நல்லா உன்னிப்பாக கவனித்து விளையாடுவார். கிரிக்கெட் விளையாடுற அனுபவம் இருக்கிற மாணவர்களாக்கி உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். பழைய நான் வேலை செய்த பழைய பள்ளியில் பெண் பிள்ளைகள் கூட கிரிக்கெட் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு அழகாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில டெக்னிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். டைமிங் வச்சுட்டு அவுட் ஆகாமல் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டெக்னிக்ஸை சொல்லுவோம். அப்போது பார்க்கணும் பசங்களுடைய அந்த உன்னிப்பான கவனத்தை அங்கே பார்க்குவோம். படிப்பில் கூட அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குதா இல்லையா தெரியாது. ஆனால் அவுட் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ உன்னிப்பாக அந்த பாலை உத்து கவனிப்பாங்க. அதுபோல் இங்கே சச்சின் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்பவே ஷார்ப்பாக லிசன் பண்ணுறாரு. அந்த பாலை வாட்ச் பண்ணி தரையிலேயே தூக்கி அடிக்காமல் தரையிலே ஸ்டோக் ப்ளே பண்ணி தரையிலே அடித்து ஆடுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே
சச்சினுக்கு ஒரு சோதனை காலம்னே சொல்லலாம். என்னன்னா, சாதாரணமாக 2 ரவுண்டு ஓடுறதே கஷ்டம், அவ்வளோ பெரிய சிவாஜி பார்க்க. ஆனால் சச்சினுக்கு கையில் க்ளவுஸும் பேடு, முட்டி காலில் வந்து பேடு கட்டியிருப்பாங்க ஷூஸோட. சச்சின் 2 ரவுண்டு ஓடி ஆகணும். வெயிட்டு இப்போ என்ன ஆகிடுது, நார்மலாக ஓடுறத விட இப்போ பேடு க்ளவுஸ் வந்து வெயிட்டு சேர்ந்துடுது. அந்த பேடு அந்த க்ளவோட சச்சின் 2 ரவுண்டு ஃபுல் ரவுண்டு என்ன பண்ணியோன்னா ஓடி வரணும். இது எதற்காகன்னா, சச்சினுடைய ஃபிசிக்கல், அவனுடைய உடல் வலிமையையும் அவருடைய மன வலிமையையும் மேற்கொள்ள, அதை வெற்றி பெற, அதில் உறுதியாக இந்த ஒரு டெஸ்ட்டை அர்ச்சகர் சார் கொடுப்பாரு. சச்சின் 2 ரவுண்டு கம்பல்சரி என்ன பண்ணணும், ஒரு நாளும் அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே ஓடி ஆகணும். சச்சினுடைய அப்பா அடிக்கடி சச்சின் விளையாடக்கூடிய அந்த சிவாஜி பார்க்கை வந்து பார்ப்பார். அப்போது வந்து பார்க்கும்பொழுது சச்சின் சில ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கேட்பார். ஆனால் அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் வாங்கி தருவார். சச்சினுக்கு அப்போ புரியல, என்ன தான் அவருக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அப்பா செய்யணுன்ற அந்த எண்ணம். அப்போ சச்சினுக்கு அதை பற்றி அவர் யோசிக்க தெரியல, ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. இருந்தாலும் அப்பா தன்னுடைய கஷ்டம் எதையும் காட்டிக்காமல் சச்சின் ஆசைப்படுறத செய்வார். அதுதான் எங்கள் சச்சின்ஸ் ஃபாதர் வுட் ஆல்வேஸ் எண்ட் அப் கிவிங் சச்சின் வாட் ஹி வாண்டட் ஜஸ்ட் டு see him happy. அவருடைய அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் தன்னுடைய மகனான சச்சின் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் அவங்க அப்பாவுக்கு வேணும். அதனால் அவர்கிட்ட இல்லை இருக்குன்றதெல்லாம் தெரியாது சச்சினுக்கு. அவர் கேட்குறத எல்லாத்தையுமே சச்சினுடைய அப்பா அவருக்கு வாங்கி தந்து சந்தோஷப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, சச்சினும் சில கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறார், சில அவமானங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறார். அது என்னென்னா, அட் பீகாஸ் இட் வாஸ் அ சேலஞ்ச் ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் வித் த கிட் பேக்ஸ். நம்ம இந்த சினிமாஸ்லலாம் பார்த்துருப்போம், மும்பை எந்த அளவுக்கு ஒரு கன்ஜஸ்டடான ஒரு க்ரௌடடான ஏரியா அப்படின்னு பார்த்துருப்போம். ரொம்ப ஜன நெருக்கடியான ஒரு பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் எப்போவுமே ரஷ்ஷாக தான் காட்டுவாங்க சினிமாஸில் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸும் ரொம்ப நிரம்பி வழிகிற ஒரு கூட்டமாக தான் இருக்கும். சச்சின் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி ஆகணும். ஒரு நாள் ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு போது ரொம்பவே எக்ஸாஸ்ட், ரொம்ப டயர்டாக அவர் வீட்டுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். பஸ்ஸிலே உறங்க ஆரம்பிச்சிருவார், அந்த அளவுக்கு டயர்டு. ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடச்சா அப்படியே தூங்குற அளவுக்கு அவருக்கு வந்து டயர்டு இருக்கும். ஆனால் அவ்வளோ கூட்டம் நிறைந்த ஒரு பகுதியில், அதுவும் அந்த பீகாஸ்னால் எல்லாம் வேலை முடிந்து போகிற டைம், அதாவது 2 டைமை பீகாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று காலையில் ஆஃபீஸ் டைம், ஸ்கூலு ஆஃபீஸ் போகும்போது எப்போவுமே பஸ் எப்படி இருக்கும், அதாவது ரோடே ரஷ்ஷாக இருக்கும், பஸ்ஸும் கூட்டமாக இருக்கும். அதே போல் ஆஃபீஸ் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் டைமு எப்படி இருக்கும்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இது தான் பீகாஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற டைமில் அந்தளவுக்கு டிராஃபிக்கு இருக்காது. இப்போ சச்சின் வீட்டுக்கு போகும்போது ஆல்ரெடி அங்கே விளையாடின களைப்பு ப்ளஸ் 2 ரவுண்டு, அவ்வளோ பெரிய கிரவுண்டை ஓடி வந்த களைப்பில் அவர் வீட்டுக்கு போயின்னு இருக்கிறார். இப்போது பஸ்ஸும் என்னவாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், அவருக்கு இடமே இருக்காது. இந்த டைமில் அந்த கூட்டத்தில் அவர்கிட்ட இருந்த கிட் பேக் எல்லாம் ப்ராக்டிஸ் போகிறவங்க பேக் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் எல்லாமே இருக்கும், பேட் இருக்கும், ஷூஸ் இருக்கும், சம் அந்த க்ளவுஸ், பேடு போன்ற மெட்டீரியலும் அதில் இருக்கும். அந்த போல் அதுவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், அந்த பேக்கையும் தூக்கின்னு அந்த பஸ் உள்ளே போகிறதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். சில டைமில் கண்டக்டர்ஸ் ரொம்பவே ரூடாக நடந்துப்பாங்க. ஏன்னா இப்போ தான் அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர். அவர் குழந்தையா இருக்கும்போது யாருக்கும் அவர் தெரியாதில்ல. அப்போது பொதுவாக கண்ட்ரக்டர்ஸ் அவங்க மேலே தவறு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ தான் அவங்களும் பொறுமையாக இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேருக்கு சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்னும் போது பொறுமையாக சொல்ல முடியாதில்ல. நம்மளுடைய இயற்கையாகவே நமக்கு கொடுத்துருக்கிற குணம், கோவப்படுவோம். ஆனாலும் அப்படி இருக்கக்கூடாது. வேறு என்ன பண்ணுறது, அவங்களுடைய வேலையுடைய சுமையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சச்சினை ஒரு மாதிரி திட்டக்கூட ஆரம்பிச்சிடுறாங்க. தள்ளி நெல், பேகு எந்த கூட்டத்தில் இந்த எவ்வளோ பெரிய பேகு எடுத்துன்னு வந்திருக்கிற பாரு, பேசஞ்சர் நிற்க வேண்டிய இடத்த இந்த பேகை அடைச்சிக்குது, அப்படியெல்லாம் சொல்லி சச்சினை சொல்லியிருக்கிறாங்க. சில டைமில் அந்த பேகுக்கும் சேர்த்து டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லி சச்சின்கிட்ட டிக்கெட்டே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலே சில டைமில் கொஞ்ச நாள் பொறுத்து சச்சின் என்ன பண்ணார்னா, அந்த பேகை சுமந்துன்னு போகிறத விட்டுட்டார். அதுக்கு பதிலாக அவருக்கு தேவையான அந்த பேடு, க்ளவ் எல்லாம் அங்கேயே மாட்டின்னு ஹெல்மெட்டெல்லாம் கையில் எடுத்துன்னு இவர்
பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். பாரு எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற பல அவமானங்களை அவர் சந்தித்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ப்ராக்டிஸ் முடிஞ்சு வரும்போது எப்படி பயங்கர வேர்வையில் வந்திருப்பார். அப்போது வேர்வை நாத்தம், அந்த ஸ்மெல்லெல்லாம் கூட பேட் ஸ்மெல் வந்திருக்கும். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு சில பேர் முகம் சுழித்த மாதிரி இதில் புக்கில் கொடுத்து அந்த அளவுக்கு அது தெளிவாக சொல்லலைன்னாலும் அதையும் அங்கே இருக்குது. அப்போ சச்சின் அங்கேயும் ஒரு சில நேரத்தில் ஐயோ யாருன்னா நம்மளை எதனா சொல்லிடுவாங்களான்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட அவருக்கு வந்திருக்கலாம். இது இயற்கை தானே. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். whenever சச்சின் ட்ரை டு பங்க் ப்ராக்டிஸ் செஷன், அவரும் குழந்தை தானே. இப்போ பக்கத்தில் பசங்க மேட்ச் ஆட போகும்போது இவர் என்ன பண்ணுவார், அந்த மேட்ச் ஆட இவரும் போயிடுவார், கூட அங்கே போயிடுவார். அப்போது என்ன ஆகும்னா, அவர் போக வேண்டிய ப்ராக்டிஸ் அங்கே கேம்புக்கு போகாமல் கட் அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படும். இதை பார்த்த அர்ச்சகர் சாருக்கு பயங்கர கோவம் வந்துடும். உடனே அவர் ஸ்கூட்டர் எடுத்துன்னு சச்சின் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே தேடின்னு வர ஆரம்பிச்சிருவார். அங்கேயே வந்து சச்சினை பிடிச்சி ட்ராக் இழுத்துன்னு கூட போயிருக்கார். அப்போது சச்சினுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மள அந்த என்ன பண்ணியிருப்போம், என்னடா இவருக்கு இதே வேலையாக போச்சு, நம்மளால் நிம்மதியாகவே விளையாட தெரியாமல் போய் அந்த கேம்பில் சேர்ந்துட்டுமே அப்படி கூட யோசிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் சச்சின் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அப்போது அதோடைய முக்கியத்துவம் சச்சினுக்கு தெரியல. கஷ்டப்பட்டார். ஆனால் சச்சின் நம்மளால் நிம்மதியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும், எப்போ பாரு கேம்ப்பு, நெட் ப்ராக்டிஸு, அது இதுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்களேன்னு கூட அவர் நினச்சிருப்பார். அதான் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அப்போத்துக்கே சச்சினுக்கு அது தெரில. had it not been for அர்ச்சகர் சார், சச்சின் would not be the cricketer he turned out to. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் சாருக்காக அதை அவர் செய்யலை. சச்சினுக்குள்ளே இருந்த ஒரு திறமையினால், அந்த திறமை எங்கே சச்சின் வீணடிச்சிருவாரோ என்ற பயத்தால் அர்ச்சகர் சார் ரிஸ்க் எடுத்து வந்து சச்சினை பிடிச்சின்னு போய் அவருடைய அந்த திறமையில் அவருக்கு ஒரு ஷேப்பை கொடுத்துருக்கிறாரு. அர்ச்சகர் சார்ஸ் அட்வைஸ் டு சச்சின், எப்போல்லாம் சச்சின் வந்து கட் அடிச்சுட்டு போகிறாரோ அப்போல்லாம் சச்சினை கூப்பிட்டு அர்ச்சகர் சார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சில டைம் பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துருக்குறாராம். சச்சின் டெண்டுல்கரே பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறார் அர்ச்சகர் சார் கிட்ட. இங்கே என்ன அப்படின்றனா, அப்போ சொல்கிறாரு, கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மினிட்ஸ். சச்சின் உனக்காக கிரிக்கெட் நெட்டில் வெயிட் பண்ணியிருக்குப்பா, நீ என்ன பண்ணுற, வீணாக்கின்னு இருக்கிற, நேரத்தை வீணாக்கின்னு இருக்கிற, போய் ரோட்டில் தேவையில்லாத இடத்துல விளையாடி வீணாக்கின்னு இருக்கிற, உனக்காக கிரிக்கெட் இங்கே காத்துன்னு இருக்க, நெட்டுக்களை வந்து விளையாடு, ப்ராக்டிஸ் ஆட், நல்லா கடினமாக உழைச்சி முயற்சி பண்ணு, அண்ட் சி வாட் த மேஜிக் இட் கேன் ஷோ, என்ன மாதிரியான ஒரு மாற்றம் அது உனக்கு கொடுக்க போகுது என்பதை நீ பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே கணிச்சு சொன்னார். சச்சினுடைய எதிர்காலத்தை அவர் அப்போயே முன்னாடியே அவர் பார்த்துட்டார், ஒரு தீர்க்கதரிசி போல் அவர் பார்த்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அதுலேயே சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சச்சின் நீ போய் மற்ற மேட்சை பார்க்கறத விட, ஒரு சமயம் சச்சின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இன்டர் ஸ்கூல்ஸ் இடையில நடக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு ஆசையாக ஓடிட்டுரு. அங்கேயே போய் அர்ச்சகர் சார் சச்சினை பிடிச்சின்னு வந்து சொல்கிறார், நீ போய் மற்றவங்க விளையாடுறத பார்க்குற, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு, நீ விளையாடுறத உலகமே வேடிக்கை பார்க்கணும். அவருடைய வார்த்தை அப்படியே பழிச்சிச்சு சச்சினுடைய வாழ்க்கையில். த கோச் வாஸ் எ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் அண்ட் டிட் எவ்ரி திங் ஹி குட் ஃபார் சச்சின். சச்சினுக்காக அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்தார் அந்த கோச். அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மனிதர், ஸ்ட்ரிக்டான கோச். அதுபோல் ஸ்ட்ரிக்டான ஒரு கோச் கிட்ட சச்சின் இருந்ததால தான் அவர் தவறு செய்யும் போது கூட தண்டிக்கப்பட்டு திருத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஜாம்பவனாக உருவாகி இருக்கிறார். ஃபைனலி சச்சின் சேஸ் தட் ஹி ஓஸ் ஹிம்செல்ஃப் டு அர்ச்சகர் சார். சச்சின் சொல்கிறாரு, நான் என்னுடைய கோச் அர்ச்சகர் சாருக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். On 2nd Jan 2019 at the age of 87, அர்ச்சகர் சார் பாஸ்ட் அவே. எப்போது? 2019 2வது ஜனவரியில் அவர் இறந்துட்டார். அங்கே பாருங்கள், என்ன தான் சச்சின் பேரும் புகழும் பெற்ற ஒரு கிரிக்கெட்டராக இருந்தாலும் தன்னுடைய கோச்சருக்கு அவர் நன்றி உள்ளவராக இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், ஐ ஹோஸ் மை செல்ஃப் டு அர்ச்சகர் சார் அப்படின்னு சொல்லி அந்த லெசன்லேயே சொல்லியிருக்கிறார். நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய கோச்சுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் முதலெல்லாம் போய் அவருடைய கோச்சை தன்னுடைய சொந்த தோளில் சுமந்துன்னு போகிறார் அவருடைய பாடியை. இந்த லெசன்லேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? வி நீட் டு ஹேவ் ப்ராப்பர் கேரியர் ஓரியன்டேஷன். நமக்கும் பல திறமைகள் இருக்குது,
அந்த திறமை என்ன என்பதை முதலாவது நம்ம கணிக்க வேண்டும். Your personality plays an important role in choose the type of career you want. நம்மக்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் நமக்கு தெரியப்படுத்தும் நம்மக்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது அப்படின்றத. Choose something you enjoy and really want to do and you will be successful. நீ எதை விரும்புகிற அதை செலக்ட் பண்ணு, அதற்கான முயற்சி எடு, அதில் வெற்றி பெறத்துக்கான முயற்சி எடு, கண்டிப்பாக நீ அதில் வெற்றி அடைவாய் அப்படின்றது தான் இந்த லெசன்லேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். சீரான தொலைநோக்கு நிலை நாம் கொண்டிருக்க வேண்டும். முன்னாடியே நம்ம கணிக்கணும் ஃப்யூச்சர் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும்னு. நீ அனுபவிக்க விரும்பும் ஒன்றை தேர்ந்தெடுக்க உனது ஆளுமை அல்லது குணநலன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீ உண்மையிலேயே விரும்புகிற எதையாவது செய்தால் நீ வெற்றி அடைவாய். எதை நம்ம விரும்புகிறோமோ அதை நாம் செய்தாலே நமக்கு வெற்றி கிடைக்கும். படிப்பு மட்டுமே விட இல்லை, இதுவும் நமக்கு முக்கியம். மாறாக நமக்கு பல திறமைகள் இருக்கும், அதில் கூட நம்மளால் முன்னேற, படிப்பிலேயே தான் முன்னேறணுன்ட்டு இல்லை, நம்முடைய திறமைகளால் கூட நம்மளால் முன்னேற முடியும் என்பதற்கு சச்சின் ஒரு உதாரணம். இதையெல்லாம் அவர் பின்பற்றினார். அதனால தான் அவர் வின் பண்ண நம்ம நாட்டின் தலை சிறந்த விருதுகளை நாம் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். கன்க்ளூஷன்: என்ஜாய் தி கேம் அண்ட் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் டு கம் ட்ரூ. உங்களுக்கு கூட பல விளையாட்டில் திறமை இருக்கலாம், அதை நீங்கள் ரசிங்க, அதில் முயற்சி பண்ணுங்கள். அதில் உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும், நீங்கள் அதில் கடினமாக உழைக்கும் போது அந்த கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். அதற்கு நான் வாழ்த்துகிறேன். Thank you my dear students for watching this video. Thank you so much.